ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் என்னென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஆமேன். ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு இந்த பரம தகப்பனே, நன்றியோடு கூட நம்ம ஸ்தோத்திரிக்கிறப்பா. திரும்பமா தேவரே, பிள்ளைகளாக நாங்கள் சமூகத்தில் ஒன்று கூடி அப்பா உம்மை மகிமைப்படுத்த ஆராதனை பாடலோடும் ஆண்டவர் துதிகளோடும் சமூகத்தில் வந்திருக்கிறார். நாங்கள் துதிக்கும் போதும் பாடும் பொழுதும் தேவனே மகிமைப்படுவீராக. அந்த துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறேன் திரு வார்த்தைப்படி ஆண்டவரே மத்தியில் வருகிறீர் இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த ஜெப ஆராதனை ஆண்டவரே நாங்கள் பாடும் பாடலில் மகிமைப்படுவீராக. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களை ஆவியிலே பலன் கொண்டு ஆவியிலே நிலைநிறுத்தக்கதாக கிருபை உண்டாகத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு திவ்ய கரம் தொடுமுடியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் எந்த இடத்துல ஒன்று வராதபடி காத்துக்கொள்ளப்பார். சகோதரமெல்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா நாங்கள் நன்றாய் புரிந்து அதன் கீழ்ப்படி நடக்க கிருபைத்தார். மாறாத அன்பின் பிரசன்னம், கிருபையின் பிரசன்னம், பரிசுத்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதற் பாடல், என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலில் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கா பிடித்து நடத்தும் என் தேவா. கடலில் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிட நீரே, புயல் வீத்து வாழ்வே பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீத்து வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினி காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானையில் முன் தீபமாய் வாரும். பாரினி காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானையில் முன் தீபமாய் வாரும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா
உம் கிருபை தந்தாலே போதும். கண்ணேசு ராஜா அலைமோதும் வாழ்வே அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போர் பேச காற்று வீச எதிர்போர் பேச என்னோடிருப்பவ பெரியவ நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகில் நங்கூரம் நீரே. என்னேத்து ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேத்து ராஜா சாரோனின் ராஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அல்லேலூயா. அடுத்த பாடல். உந்தன் சிநேக வாக்குகள் என்று மாறிடாததால் என்னை என்று வழி நடத்தும் உந்தன் ஜீவப்பால். உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில் கோரமா பாவியாம் என்னையும் உந்தன் கொள்கதாவரைக்கு கொண்டு சென்று. கோரமா பாவியாம் என்னையும் உந்தன் கொள்கதாவரைக்கு கொண்டு சென்று. கழுவி நீரந்தன் பாவ கரைகள் கலைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களே. கழுவி நீரந்தன் பாவ கரைகள் கலைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை. உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததா என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில் சிநேகத்தின் சிகரமாம் இயேசுராஜன் சிந்தினாரே கண்ணீர் சிலுவையிலே. சிநேகத்தின் சிகரமாம் இயேசுராஜன் சிந்தினாரே கண்ணீர் சிலுவையிலே. கண்ணீரும் இரத்தமாய் மடிந்ததை கண்டேன் என் கவலைகள் தீர்க்கவே நீர் மறித்தீர். கண்ணீரும் இரத்தமாய் வடிந்ததை கண்டேன் என் கவலை தீர்க்கவே நீர் மறித்தீர். உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததா என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில். உந்தன் ஜீவ பாதையில் திருக்கரம் நீட்டி என்னை அழைத்த உமகா சிநேகத்தை வர்ணிக்கவே. திருக்கரம் நீட்டி
என்னை அழைத்த உமகா சிநேகத்தை வரிக்கியமே. ஆயிரம் நாவுகள் போதாது சுவாமி, இனியும் மறப்பேனோ நான் உம்மையே. ஆயிரம் நாவுகள் போதாது சாமி, இனியும் மறப்பேனோ நான் உம்மையே. உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததால் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஜபங்களையும் கேட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஐக்கியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களையும் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன். உடைய கரத்தின் நன்மையெல்லாம் திருப்தியாக்குறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது தகப்பனே எங்களோடு கூட நீங்க பேசுங்க, பேச மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடியின் வாயில் உம்முடைய வார்த்தைகளை அருள் செய்யுங்க. மறைத்து வெளிப்படும் உடைய நாமத்தை உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-6 முடிய. கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வளைத்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் ஒரு பாட்டர். இன்றைக்கு நம்ம சமையல்ல பாத்திரங்கள்லாம் உலோகத்துல ஆகி போயிடுச்சு. ஆனா ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் மண்பாண்டங்கள் சிறப்பாய் காணப்பட்டது. இந்த தொழில் மிக சிறப்பாக இருந்தது. ஊருக்கு ஊரு அந்த மண்பானை தொழில் செய்கிற குயவர்கள் என்று சொல்வார்கள் இருப்பார்கள். களிமண்ணை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை தரமான பாத்திரங்களாக, மண்பாண்டங்களாக அதை உருவாக்கி அதை காய வைத்து அதை வேக வைத்து அதை அடுப்பில் சுட வைத்து அதை அவர் தலையில் சுமந்து கொண்டு விற்பார்கள். இந்த நாட்டில் இந்த மண்பானை, மண் சட்டி இவைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு உண்டு. இன்றைக்கு அது காட்சி பொருளாகவே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்லாம் வந்த பிறகு இந்த மண்பானைலாம் புழக்கத்தில் போயிட்டு நிறைய பேர் இப்போ கிச்சனில் சமைக்கிறதே இல்லை. அது வேறு விஷயம். அது அன்னைக்கு சூழ்நிலைகள்லாம் மாறி போயிட்டு அந்த தொழில் இப்போது பார்ப்பதற்கு ரொம்ப ஆறிது. சில இடங்களில் அந்த தொழில் இன்றைக்கு இருக்கிறது. அந்த போட்டர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், இந்த குயவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இன்னைக்கு மண்பானைகள் செய்கிறார்கள், அலங்கார கைவினை பொருட்களை செய்கிறார்கள், அகல் விளக்குகள் செய்வார்கள். இப்படிப்பட்ட சில மக்களுக்கு பிரயோஜனமான பல பொருட்களை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த தொழில் சிதைந்து போய்விட்டது. ஆனால் இங்கே ஒரு குயவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். குயவன் என்பவன் ஒரு சிருஷ்டிகர்த்தா. எப்படி பார்ப்பதற்கு ஒரு மண், ஆனால் அந்த மண்ணை எடுத்து அதை அழகான கைவினை பொருளாய் மழை கிடையாது. ஆனால் அது உருவாக்கப்பட்ட பிறகு அதற்கு ஒரு விலை உண்டு. நம்முடைய தேவனும் ஒரு குயவன் தான். ஏனென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் குயவன், பரம குயவன். அப்போ அவரும் எல்லாத்தையும் உண்டவன் தான் சொன்னார். உண்டாயிற்று. மனுஷனை மட்டும் செஞ்சார், கையினால செய்தார். அதுல எதிலிருந்து செய்தாரு? மண்ணை எடுத்து அதை உருவாக்கி, அதுல மண்ணை உருவாக்கணும்னா பொம்மை செய்யணும்னா தண்ணீர்லாம் தேவைப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு வகையில உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாக அந்த மண்ணை ஒரு பொம்மையாக்கி, பொம்மையை ஜீவனுள்ளதாக்கி வெளியேறப்பெற்ற பொருளாய் மாற்றி விட்டார். அதனால தான் சொல்கிறார், நீ என் பார்வையில் விசேஷமானவன், நீ விலையேற பெற்றவள். ஆனா நாம யாரு? மண்ணு. அப்ப இந்த மண்ணு குயவன் கையில வரணும். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய படைச்சார், நிறைய பாத்திரங்களை படைச்சார். ஆனா நிறைய சட்டி பானைகள்லாம் ஒன்றும் உருப்படாம போயிடுச்சு. ஒன்று உடஞ்சி போச்சு, அல்லது கறி பிடிச்சு போச்சு, ஓட்டை விழுந்து போச்சு, பிரயோஜனம் இல்லாமலே போயிடுச்சு. ஆனா நான் நம்ம பார்த்தார், நம்ம திருப்பி அதை உருவாக்க முயற்சிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன யாவும் பொழிந்து போயிடுச்சு. அப்ப நம்மளை பாக்குறாரு, ஐயோ இது பாத்திரமா இருந்தாலும் மண்ணெல்லாம் இருக்குது, இது சரி வரலையே அப்படின்னு சொல்லி நம்மை மீண்டும் அவர் உருவாக்குகிறார். இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இப்போ அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை சரியா செய்யறதுக்கு அவன் படுற பாடு இருக்க, அவன் உழைப்பு இருக்க, அது ரொம்ப கடினமானது. அதே போல நம்முடைய ஆண்டவரும் அன்னைக்கு மனிதனை சிருஷ்டித்தார், நல்லதுன்னு தான் கண்டார். ஆனா அதுக்கு பிறகு அந்த மனிதனை சிருஷ்டித்ததற்காக அவர் மனஸ்தாபம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம் தாயின் கருவில் உருவாக்கப்பட்டோம், நம்மை குறித்து அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த பரமன் கையில கொடுக்கும்போது, குயவன் கையில கொடுக்கும்போது அவர் நம்மை அற்புதமாய் வணைகிறார். ஏன்னா நம்மை வணைவதற்கு, புதிதாய் மாற்றுவதற்கு குயவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த குயவன் என்ன செய்கிறான்? அதை பாத்திரம் சரியில்லைன்னா அதை உடைச்சி நொறுக்கி அதை மீண்டும் மிதிச்சு அதை சவுட்டி எடுத்து திருப்பி அதை வணைக்கிறான். தனக்கு திருப்தி வர்ற வரைக்கும் அந்த பானையை வணைக்கிறான். அதே போல கர்த்தர் நம்ம இன்னைக்கு வணைந்து கொண்டிருக்கிறார். அவை சோர்ந்து போக வேண்டாம். அப்ப அந்த குயவனுக்கும் நம்ம பரம குயவனுக்கும் உள்ள உடன்பாட்டை நான் சொல்லுகிறேன். இந்த குயவன் என்ன செய்வான்? முதலாவது மண்ணை தேடுவான், அதுக்கு தோதான மண்ணை தேடுவான். உலகத்துக்கு நிறைய மண் இருக்கு, ஆனா ஒவ்வொரு மண் இருக்கு. சொருமணல் இருக்கு, பெருமணல் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, ஆனா களிமண், அதெல்லாம் வண்டல் மண் இருக்கு, களிமண்ணும் இருக்கு. அப்போ அதை அழகா சூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மண்பானை தொழில் ரொம்ப சிறப்பான தொழில் செய்யறவங்க மானாமதுரையில் இருக்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்க, இந்த ஊர் மண்ணும் அந்த ஊர் கைவினைஞர்களும் செய்கிறது உலகம் முழுக்க போகும். இந்த இசைக்கருவிகள் வச்சு இந்த கடம் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா, கடம், இந்த ஓசை கொடுக்கும், அந்த பானை அவங்க தான் செய்வாங்க. அதுல குளிர்ந்த தண்ணீர் வைக்கிற அந்த ஒரு ஜாடி மாதிரி இருக்கும், கச்சாடி, அதுவும் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அந்த ஒரு மண்ணுக்கு தஞ்சாவூர் மண்ணில் என்ன செய்வாங்க? அழகழகான பொம்மை, மிக அழகா பொம்மை செய்து வர்ணம் பூசி, தஞ்சாவூர் பொம்மைன்னே பேரு. தஞ்சாவூர் பொம்மைகளுக்கு தனி சிறப்பு, அது மண்ணினால் செய்யப்படும். அப்போ ஒரு மண்ணா இருக்கிறது ஒண்ணு இசை நாதத்தை கொடுத்து உலக புகழ் பெறுகிறது. அந்த கடம், கர்நாடிக் மியூசிக்ல அதை வாசிப்பாங்க. நம்ம கிறிஸ்டின் கடையில கடை சங்காரி, சிங்காரின்னு சொல்லுவாங்க. அந்த கடத்தை வச்சே வாசிப்பாங்க, நிறைய இருக்கு அது கடம். அதே போல பொம்மைகள், விளையாட்டு பொம்மைகள், தேராக வீட்டார் அதுதான் செய்தாங்க. ஆபிரகாம் அவன் அந்த தொழில் செய்து வந்தான். அப்போ அவனை தான் ஆண்டவர் தெரிந்து இவருடைய பரம குயவனாச்சே, இவன் தான் சரின்னு சொல்லி அவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இங்க பார்க்கிற ஒரு குயவன் முதலாவது மண்ணை தேர்ந்தெடுக்கிறான். எந்த மண்ணு நல்லது? இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆனா அதுல ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்ளுகிறோம். அந்த ஒரு சிலரில் நாம் இருக்கிறோம். இதுதான் ஆச்சரியம். நம்ம குயவன் கையில் பட்டுவிட்டோம். ரோமருக்கு எழுதின நிறுவம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் 8:30.
எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு குயவன் என்ன செய்யறான்? ஒரு மண்ணை பார்க்கறான், தேர்ந்தெடுக்கிறான், அதை சுத்திகரிக்கிறான், சுத்திகரிச்சு அதை உற்பத்தி செய்து அலங்காரமான பொருளை மாத்தி விலை மதிக்க முடியாத பொருட்களாக அதை விற்பனை செய்கிறான். அதே போல இன்னைக்கு ஆண்டவரும் உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. அழகா இருக்கிறவங்க, நெடுமையா வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கருகருன்னு முடியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா எதுவும் இல்லை, அறிவு, அழகு, ஆற்றல் எதுவுமே இல்லாத நம்மை கர்த்தர் எடுத்தார். பொதுவா ஒரு நல்லா படிக்காத பையனை பார்த்து வேண்டாம் வாத்தியார் சொல்லுது, ஏன்னா நம்ம மண்டைக்குள்ள களிமண்ணா இருக்கணும். ஒண்ணு ஆடு மேய்க்க போறன்னு சொல்லுவாங்க, அவனை தான் ஆண்டவருன்னு செய்யறாரு, ராஜாவா மாத்துறாரு. வேஸ்ட் பொருள் எல்லாம் அவரை வைக்கிறார். மெட்ராஸ்ல உள்ள சேர்ற குப்பைக்கு ஆண்டவர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துலாம் நினைக்கிறேன், விலையில பெற்ற பொருளா மாத்திடுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகாதும் தள்ளப்பட்டவன் தான் ஆடு மேய்க்கிறவன், மண்டைக்குள்ள களிமண் இருக்குன்னு சொல்லி திட்டப்படுகிறவன் தான் படிப்பறிவு இல்லாதவன். ஆனா இந்த களிமண்ணத்தான் கத்து தெரிந்து கொடுக்குறார். பாத்திரம் செய்யறதுக்கு இந்த எத்தனையோ மண் இருக்க, அழகழகான மண், வகை வகையான மண்ணெல்லாம் இருக்கு. ஆனா அவர் தெரிந்து கொண்ட மண் எது? களிமண். இந்த களிமண் மிதிக்கப்படுவதுக்கு தான் பிரயோஜனப்படும். களிமண்ல விவசாயம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட களிமண்ணை எடுத்து அவர் என்ன செய்யறாரு? ஓஹோ, உலகம் ஒண்ணு கேவலமா நினைக்குதா? நீதான்ப்பா எனக்கு வேணும். எப்பவும் உலகத்தாரால நம்ம அற்பமா கேவலமா எண்ணப்படுறோமோ நாம கர்த்தருக்குரியவங்களும் புரிஞ்சு விடும். இந்த உலகம் நம்மளை மதிக்கல, தூக்கி போட்டு மிதிக்குது, நம்மளை களிமண்ணை போல நம்மளை நினைக்கிறாங்கன்னு நினைச்சா கர்த்தர் கையில நாம களிமண்ணா இருக்கிறோம். அப்ப அவர் என்ன செய்கிறாரு? அற்புதமா செய்யறாரு. அதனால கர்த்தர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப தேர்ந்தெடுத்த களிமண் நாம, அதை நம்ம ஒத்துக்கிடணும். அதுக்கு பிறகு எதனால தேர்ந்தெடுத்து கொண்டாராம்? இன்னொரு வசனம் இருக்கு, அதே ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 11:5. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும். தெரிந்து கொள்ள எப்படி தெரிந்து கொள்கிறாரா? கிருபையினால. அப்போ உங்களையும் என்னையும் இந்த பரமக்குயவன் கிருபையினால. எல்லாரும் கேட்கலாம், ஐயா எவ்வளவு மண் இருக்கு, அதை விட்டுக்கிட்டு இந்த களிமண்ணை போய் இந்த மனுஷன் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அதுதாங்க கிருபை. அவன் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டாரே, அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். தேவனே ஒரு இடத்துல சொல்லுகிறார், மோசைக்கு சொல்லுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டார். அந்த பூச்சக்கரத்தில் உள்ள எவ்வளவு ஜனங்கள், ஆனா அதுல உன்னை தன் ஜனமாக தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீ திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க ரொம்ப படிச்சவங்க, பெரிய பணக்காரங்க, ரொம்ப அழகானவங்க அப்படிலாம் நினைச்சவன எடுக்கல. ஆகாது கடந்து டஸ்ட்பின்ல போட்டாச்சு. அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். அற்பமா இருக்கும், அற்பமானவங்க, கொஞ்சமானதா இருக்கும். இன்னைக்கு களிமண் கூட எல்லா இடத்துலயும் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ அந்த குயவன் எப்படி, அவன் எவ்வளோ மண் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டான். கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு? அந்த களிமண் மேலதான் நோக்கமா இருக்கு. அதே போல கர்த்தர் நம்மேல் நோக்கமா இருக்கிறார். இந்த உலகத்துல எப்போ ஆகாது, இது வேஸ்ட், இவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, இவன் மண்டைக்குள்ள வெறும் களிமண் தான் இருக்கு, இது ஒன்றும் ஏறாது தேராது அப்படின்னு சொல்றவங்க தான் கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அஞ்ஞானிகளாகிய நம்மை தெரிந்து கொள்கிறார். அதான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறது. இன்னைக்கு எவ்வளவு ஞானிகள் இருக்காங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க,
ஆனா எழுத வடிவிலேயே பாஸ்டர் பேசினா தானே ரட்சிப்பு வருது. மீன் பிடிக்கிற பேதுரு பேசினா தானே டெய்லி 3000 பேர் வரான். பவுல் சபைகளை உருவாக்கினார், அவளை திடப்படுத்தினார். ஆனா அனுதினமும் சபையில விசுவாசிகள் சேர்ந்ததுக்கு திரள் திரளான மக்கள் வந்ததுக்கு காரணம் யாரு? எழுத படிக்க தெரியாது பேதுரு, அந்த களிமண். அவனை கூட கற்பாரம் தான் சொன்னார், கேவலமா தான் சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு உலகத்துல நாம அற்பமாய் கேவலமாய் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்களிலே இந்த கிருபை நமக்கு கிடைச்சு, அந்த கிருபையினால இன்னைக்கு நம்முடைய ஜனமாய் இருக்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். ஆமா, 1:4. தமக்கு முன்பாக தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்கு குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு அவரோடு அவர் உலகத்தாரோடு உலக தோற்றம் முதல் முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடி நம்மை தெரிந்து கொண்டபடினா, அழகா சொல்றாரு. உலக தோற்றத்துக்கு முன்ன கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்து தான் பரம கொயவன், அவர் மூலமா நம்மை தெரிந்து கொண்டது. அப்ப நம்மள எப்பமோ குறிச்சிட்டாரு. ஆவராங்காலத்திலேயே நம்ம குறிச்சிட்டாரு. நாம வந்தது லேட்டு. ஆவரம் 6000 வருஷத்துக்கு முன்னால வந்துட்டாரு. ஆனா அன்னைக்கே குறிச்சிட்டாரு. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவர். அதே எபேசியர் 1 அதிகாரம் 12 வசனம். எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளும். நீங்க நாம அவருடைய சுதந்திரம், நாம அவருக்குரியவர்கள். ஆனா இந்த உலகம் நம்மள என்ன நினைச்சது? களிமண்ணு நினைச்சது. ஆண்டவர் எனக்கு அதுதான் வேணும், அந்த மண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி இன்றைக்கு அவர் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பாத்திரத்தை அவர் எப்படி உருவாக்குறாரு? எதுவுமே ஒரு பொருளை உருவாக்குவது என்பது சற்று ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ இன்னைக்கு விலையேற பெற்ற சில பொருட்களை பார்க்கிறோம். இப்போ ஒரு பித்தளை பாத்திரத்தையே எடுப்போமே, அது செய்யற இடத்துக்கு போய் பாருங்க. அதை செய்யறவன் அதை அடிக்கிற அடி இருக்கே, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லை. அந்த அடி அடிச்சு அதை நெருப்புல போட்டு சுருட்டு அதை வறுத்து எடுத்து அதுக்கு தேய்ச்சி, நல்ல அதுக்கு வாயில்லை இருந்தா என்ன செய்யும்? அந்த பாவி மனுஷன் என்னை போட்டு இந்த பாடு பாடுத்துறியே சொல்லி அழுமா இல்லையா? அதுக்கு நல்ல வாய் இல்லை, உணர்வு இல்லை. அப்போ அது அந்த பாடுபட்டு வெளியே வரும்போது, சார் அது பித்தளை பாத்திரம் சார், விலை கூட சார். பித்தளை பாத்திரம் விலை இது வேணா எடுத்துக்கிடுங்க. ஈஸியா செய்யற பாத்திரம் விலை கம்மி, அது விலை கூட. அப்போ ஒரு பொருளை உருவாக்கும் போது அது பலவிதமான ப்ராசஸ்க்குள்ள வருது. இப்போ மிருகங்கள் உண்டாகுது, பறவைகள் உண்டாக கிடவுது, டக்குன்னு உண்டாயிற்று. ஆனா மனுஷனை மட்டும் உருவாக்குன ப்ராசஸ் பண்ணி தான். அது எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியாது. அது ஒரு வசனத்துல நமக்கு இருக்கு. ஆனா அதை அவனை உருவாக்குவதற்கு ஒரு நாள் முழுவதும் எடுத்தாரா தெரியாது. அவருடைய காலங்கள் வேலைகள் நமக்கு தெரியாது. எடுத்துதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு பலவிதமான ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸிங் டைம் ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு அவருக்காக நம்ம முன்முறித்த பிறகு நமக்கு ஒரு ப்ராசஸ் வைக்கிறார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் நினைப்பாங்க, ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு ஏன் இவ்வளவு பாடு, ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு தான் செய்யுது, ஏன் நமக்கு இது பாடு? அப்ப ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கலையோ? நம்ம நினைக்கிறோம் தேர்ந்தெடுத்த உடனே பரலோகத்தின் வாசனை நினைக்கிறோம். பரலோகம் கடைசியில, ஆனா பாடுகளுக்கு பிறகுதான் பரலோகம். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்துல பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நான் பாடுகள் மத்தியில தான் ஆண்டவர் தேடி வந்தேன். நான் டாக்டர்கிட்ட போனேன்னு எனக்கு சுகம் கொடுக்கணும். அது என்ன சுகம் கொடுக்கலன்னு அவர் என்ன டாக்டர்? நம்ம அப்படிதான் கம்பேர் பண்றோம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டோமா முடியான்னு சொல்லி தானே ஏன் வந்தோம்? நீ அப்படிதானே சொன்ன,
இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்கள் பாரங்களை தீர்ப்பார், உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நான் அதை நம்பிதானே வந்தேன், ஆனா எனக்கு நடக்கலையே. சிலங்க நடக்கும், அவங்க சாப்பிடுவாங்க, அற்புதம் நடக்கும், தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நன்றி சொல்லிட்டு காணிக்க கொடுத்து அப்படியே போயிடுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் ஒரு சில உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம்மை நடத்துவார். அது கட்டாயம் உண்டு, ஒரு ப்ராசஸ் கட்டாயம் உண்டு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, யார் உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடைய எல்லா அந்நிய தேசத்திலே அந்நிய தேசத்திலே இருந்து பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை அத்தேசத்தாரை என்றும் சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆபிரகாம் யாரு? இப்ப அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை தருவேன்னு சொல்லிட்டார். தந்த பிள்ளைய நான் 400 வருஷம் தண்டிப்பேங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பிறக்காத சந்ததிக்கு ஒரு உபத்திரவத்தை நியமிக்கிறார். 400 வருஷம். அந்த 400 வருஷமும் கர்த்தருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். கொஞ்சம் கூட கண்டுகொள்ளல. அந்த காலம் முடிந்த உடனே கர்த்தருடைய செவிகள் கேட்குது, ஆடாடா என் ஜனங்கள் கூக்குற சத்தத்தை, உடனே தான் மோசை அனுப்புகிறார். இன்னைக்கு அதே போல வாழ்க்கையிலும் நாம என்ன கூட்டாலும் செவிட்டு போல இருந்துருவார். பதிலே இருக்காது. நாம நினைப்போம், ஐயையோ ஆண்டவர், ஏன்னா நமக்கு காலங்களை வேலையில அவர் குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நம்ம வரத்தான் செய்யணும். இந்த போதனை நம்ம கட்டாயம் கொடுத்தாகணும். நம்ம எளிதா நினைச்சு வந்தா உடனுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல் நடக்கும். உபத்திரம் வர்றதுனால நம்ம கெட்டு போக போறது இல்லை. ஏன்னா கர்த்தர் நேசிக்கிறவர்களை இப்படி ட்ரெயின் பண்றாரு. இது ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ். அதை நம்ம மறந்துடுறோம். இதுக்குள்ள நம்ம உடன்பட்டுத்தான் ஆக வேண்டும். அப்போ ஒரு பிறக்காத சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு சொன்ன சந்ததிக்கு 400 வருஷம் பாடுகளை கொடுத்த பிறகுதான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. கானான் எப்ப கொடுத்தாரு? 400 வருஷத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு ஒரு 40 வருஷம் கழிச்சுதான் கானானுக்குள்ள 440 வருஷம் ஆச்சு. இப்போ ஆனா கர்த்தர் சொன்னதை செய்தார். இன்னொன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 16:33, யோவான் 16:33, என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு சொன்னேன். இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு, அழகா சொல்றாரு, உலகத்தில் உனக்கு, அவர் தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரஞ்சு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். யார் சொன்னா? அவர் தான் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உண்டு என்று சொல்லுகிறார். அது சீசர்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு நாம அவருடைய பிள்ளைகள் தான். சீசர்களுக்கு தானே கிறிஸ்தவன் பேர் வந்துச்சு, மற்றவனுக்கு வரலையே. அதனால நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஒருவேளை அந்த உபத்திரவம் ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய வியாதி நிமித்தமாக உபத்திரம், வருமானம் இல்லாததுனால உபத்திரம், சில கடன்களை அடைக்க முடியாதது உபத்திரம், சிலவங்க எல்லாம் இருக்கும், குடிகார கணவன், கேடுகட்ட பிள்ளைங்க, இவர்களால் இன்னைக்கு பிள்ளைகளாலும் கணவனாலும் உறவுகளாலும் இன்னைக்கு உபத்திரம். சரி, எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருந்தா கவர்மெண்டால உபத்திரம், எல்லா வகையிலையும் உபத்திரம். இப்போ மனுஷனுக்கு அது நியமிக்கிறார். எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிக்கு 400 வருஷம் நியமித்தாரோ, அதே போல கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களில் சில உபத்திரவ காலங்களை நியமிக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 அங்க அழகாய் சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் 14:22 சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பவுலும் சீலாவும் ஒவ்வொரு ஊருக்கா ஊழியத்து போறாங்க. ஊழியத்து போனா என்ன செய்திருக்கணும்? அற்புதம் செய்தோமா, சபைக்கு வா, நான்சன் எடு, சுகமா இரு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அற்புதம் செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சில உபத்திரவங்கள்
இது யாராவது இன்னைக்கு பாஸ்டர் சொன்னா சபைக்கு ஆளே வராது. அடப்பாவி, நானே உபத்திரவத்துல தான் சபைக்கு வரேன், இங்க வந்தா இன்னும் எனக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்றாரு. உண்மைதானே? ஆனா இந்த ரெண்டு ஊழியக்காரங்க என்ன அற்புதமா சொல்றாங்க. அற்புதம் செய்யறாங்க, அவங்கள மனமாற செய்யறாங்க, சபையில சேர்க்கிறாங்க. ஆனாலும் அப்படியே இருந்துடாதீங்க. நம்ம போக வேண்டியது ராஜ்யம். அதுக்குள்ள பிரவேசிக்கணும். சில உபத்திரங்கள் கூட நீ உலகத்தோட இருந்தா பரவாயில்ல, ஆனா நீ அந்த ராஜ்யத்துக்கு போகணுமே. அப்ப கர்த்தர் உங்களை நீ எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? உலகத்துக்காக இல்ல, அவருடைய உன்னதத்திற்கு சேரும்படியா தேர்ந்தெடுத்திருக்கிறதுனால அப்பேற்பட்டவர்களுக்கு உபத்திரவம். அதனாலதான் சிலவங்களுக்கு உபத்திரமே இருக்காது, உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல அவன் உபத்திரவம். நமக்கு இந்த உலகத்துல சில உபத்திரவங்களை கடந்து வருவோம், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம், சாட்சியெல்லாம் வைப்பார், அதெல்லாம் நம்ம நொறுங்கிலாம் போக மாட்டோம். நம் மறுமையில ஆபிரகாம் அடியில இளைப்பார், நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம். இதெல்லாம் இன்னைக்கு யாரும் பிரசங்கம் பண்றதே இல்லை. இப்படி சொன்னா அந்த ஊழியக்காரனை மேடையில ஏத்தவும் மாட்டாங்க, சபையில ஆட்களும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் பாடுகள், நம்ம அதை மறைச்சிடுறோம். ஆனா பவுல் சில அழகா சொல்றோம், நீங்க எல்லாரும் வந்தீங்க, அற்புதத்தை பார்த்தீங்க, எல்லாம் தேவநீதியெல்லாம் தரிப்பிச்சீங்க, ஆனாலும் நீ சபைக்கு வந்ததுக்கு எல்லாம் நான் சரி, ஆனா நீ ராஜ்யத்துக்குள்ள போகணும், ராஜ்யத்தை போவதற்கு சில உத்தரங்கள் உண்டு என்று சொல்லிவிட்டார். இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனமாக ஏசாயா 48:10. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. அப்போ அந்த வெள்ளியை புடமிடுவாங்க, நான் அதை போலலாம் நான் உன்னை புடமிட்டேன், உன்னை சுத்தப்பட மாத்துறதுக்கு ஒன்ன புடமிட்டேன். எனக்கு அனைவரும் கேட்பாங்க, ஏன் என்ன ஆண்டோடைய ரத்தத்தை விசுவாசித்தா தான் நம்ம பரிசுத்தமாகி விடுகிறோமே, வசனத்தை கேட்க கேட்க தான் நம்ம பரிசுத்தம் ஆயிடுறோமே, ஏன் நமக்கு சில உபத்திரவத்தை கொடுக்குறோம்? யோபு கர்த்தரால் சாட்சி பெற்றோம், பிசாசும் சாட்சி கொடுக்குது, ஊராரும் சாட்சி கொடுக்கறாங்க. ஒரு சாட்சியே போதும், ஆனா அங்க 3 சாட்சி. கர்த்தரே சாட்சி கொடுத்தாரு. கர்த்தர் வந்து நியாயத்திற்கு தான் சாட்சி கொடுப்பாரு. ஆனா யோபுக்கு உலகத்திலேயே சாட்சி கொடுக்கிறாரு, சாத்தானும் கொடுக்குறான். நீர் அவனை வேலை எடுத்திருக்கிற, அதனால தான் அவன் நல்லா இருக்கிறான், அதுவும் சாட்சி கொடுக்குது. மனுஷர்களும் சாட்சி. அப்ப அவனுக்கு ஏன் பாடு வரணும்? இப்படியா ஒரு மனுஷனுக்கு நல்லவனுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம், நான் என்னையா தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லதுதானே செய்யுது, எனக்கு ஏன் இந்த பாடு? இப்ப நேற்று ஒரு சகோதரி அதான் சொல்றாங்க, அழுகுறாங்க, நான் எந்த துரோகம் பண்ணலையே, எல்லாத்துலயும் நாங்க உண்மையா இருக்கிறோமே, ஆனா எங்களுக்கு ஏன் இந்த பாடு? நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அப்பதான் இந்த வசனம் எனக்கு யோசனை வச்சு, அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். வாசிக்கலாம். இன்னைக்கு அநேக கேள்வி, நான் உத்தமன் எல்லாரும் தான் சொல்றாங்க, ஊராரே சொல்லுது, ஏன் எதிராளியே சொல்றா, சபையிலையும் சொல்றாங்க, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு? எனக்கு அதுக்கு பதிலே இல்லாம இருக்க, என்ன சொல்றது? எடுத்துக்கொள்ளுங்கள், யோபு 16ஆம் அதிகாரம் 7-17 வரைக்கும் வாசம் நம்முடைய பாடு உபத்திரத்துல உள்ளவங்களுக்கான பதில் அதுலதான் இருக்கு. இப்போது அவர் என்னை இழைத்து போக பண்ணினார். நான் நல்லா கொழுத்து போயிருந்தேன்னா உடம்புல இல்ல, 500 200 கிலோ இருந்து 70 கிலோ இழைச்சு போறது இல்ல. செல்வம், செழிப்பு, பதவி, பட்டம், கனம், மகிமை எல்லாத்திலும் இருந்தேன். இப்ப நான் இழைத்து போனேன். என் கூட்டத்தை எல்லாம், என் கூட்டம் யாரு? இவர் பெரிய பணக்காரரு, பணக்காரன் சுத்தி யாரு இருப்பா? பணக்கார கூட்டம், காக்கா கூட்டம் இருக்கும். இப்ப எல்லாம் ஓடி போயிட்டு, நீர் என்னை சூருங்கி போக பண்ணினது. என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும், எனக்கு சொல்லும், பதில் சொல்லும், ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? என்னை பகைக்கிறவர்களுடைய கோபம் என்னை சீறுகிறது, என் பேரில் பக்கடிக்கிறார்கள். நம்ம மேல பாருங்க, அப்பா இவளுக்கு வந்து வாழ்வா பாருங்க, பார்த்தா பிரைஸ்ல எடு, ஆனா வாய்க்குல பற்கடிப்பு, அதான் உள்ளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பாங்க.
இருக்குதா? ஆஹ் என் சத்துருவின் கொடிய கண்ணியினால் என்னை பார்க்கிறான். இது வேற பிசாசு வேற பார்க்கிறான். எனக்கு விரோதமாக நமக்கு பேசாத பேச்சா நம்ம என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. பேசுவாங்க. கன்னத்துல வர அடிச்சிருக்கான். கன்னத்துல சிலவங்க வார்த்தையால அடிப்பாங்க. நம்ம கை நீட்டி அடிக்க முடியாது, வார்த்தையால அடிப்பாங்க. எனக்கு விரோதமா ஒரு கூட்டமே கூடுது. தேவன் என்னை அநியாயக்கார வசமா ஒப்பு கொடுத்து துன்மார்க்கு கண்ட நாயங்க பேசும், கண்ட கழுதையும் பேசும். ஆண்டவர் அனுமதிச்சிடுறாரு. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை யார் பிடிப்பா? போலீஸ் பிடிக்கும். திருடனை எப்படி பிடிப்பாங்க? பிடரில பிடிக்கும். சிங்கம் வேட்டையாடும் போது எப்படி பிடிக்கும்? பிடரில தான் பிடிக்கும். அதே போல யூதராஜன் நம்ம பிடரிய பிடிச்சு, பிடரினா அக்யூஸ்ட், நம்ம குற்றவாளியை போல பிடித்து என்ன நொறுக்கி அடி பின்னி எடுத்து என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர்கள் என்னை அவருடைய அடியாட்கள்லாம் என்ன சூழ்ந்து கொண்டார்கள். என் பிச்சை தரையிலே ஊற்றி விட்டார். நொறுக்குதல் மேல் நொறுக்குதல், நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதலை என் மேல் வர பண்ணினார். பராக்கிரமசாலி போல் என்னை பாய்ந்தார். நான் ரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமையை எல்லாம் பொழில போயிட்டு அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமையின் மேல் உண்டாயிருக்கிறது. இந்த வசனம் நிறுத்தி வாசிக்கணும். அந்த 17 என் கைகளிலே ஐயா நான் நல்லவனா தானே இருந்தேன். இதுதான் முக்கியமான வசனம். என் ஜபம், நான் சுத்தமான ஜபம் எடுக்கிறேன். யார் கெட்டு போனோம் அழிஞ்சு போனோம் அதெல்லாம் இல்ல. சுத்தமான ஜபம், கைகள் அக்கிரமம் கிடையாது. அப்படி ஆயிற்று. எனக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் நல்லா ஜபிக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கு. அப்போ அப்படி இருந்தும் என்னை ஏன் எப்படிலாம் ஒப்பு கொடுத்து? நியாயமான கேள்விதானே. ஆண்டவர் தான் சாட்சி கொடுத்தாரு. கடைசி அவரே இவனை போட்டு, இப்போ ஒரு குற்றவாளி தவறு செய்தவனை அடிக்கலாம், பேசலாம், செய்யலாம். ஆனா எந்த தவறும் செய்யாதபடி எல்லாத்தையும் உலக வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறான், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்திருக்கிறான். 2 லைஃப்லயும் பெர்ஃபெக்டா இருந்தவனை போட்டு ஒரு ஆண்டவர் இப்படி அடிக்கலாமா? அப்ப கேள்வி வரத்தானே செய்யுது. இன்னைக்கு நீங்களான அதே இடத்துல தானே இருக்கிறோம். நம்மளை யாராவது குற்றப்படுத்த முடியும்னா இல்லை. ஆனா நம்மளை போட்டு ஏன் இப்படி அடிக்கிறாங்க? நமக்கு தானே இது வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் நமக்கு வருது? கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். ஏனென்றால் இந்த களிமண் எடுப்பார்ல குயவன், எடுத்து அதை ஒரு ஓரமா போட்டுருவாங்க. அது காயும், காய் கொஞ்சம் அப்படியே பவுடரா மாறும். பிறகு அதை எடுத்து ஒரு கூட்டமா கூட்டி, இதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். ஒரு குவியலா குவிச்சு மேல ஒரு சின்ன குழி தோண்டி அதில் தண்ணி ஊற்றுவாங்க. அது ஊறும். ஒரு 4-5 நாளைக்கு தண்ணி ஊறும். அது ஒரு பசை மாதிரி, அது அந்த களிமணினாக்கும் ஒரு விஸ்கோஸ் பசை மாதிரி மாறும். பிறகு என்ன செய்வாரு, இவர் நேரம் கிடைக்கிற நேரத்துல ஏறி மிதிப்பாரு. பொண்டாட்டி மேல உள்ள கோவத்துல மிதின்னு போட்டு மிதிப்பாரு. அவன் மிதிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கும். யார் மேலேயும் உள்ள கோவத்துல ஏன்னா ஒய்ஃப் அடிக்க முடியாது. அது கொயவன் இதெல்லாம் பாருங்க, நிறைய வாழ்க்கையில பெரிய பாடம் கத்துக்கலாம். அவன் மிதிக்கிற மிதி சும்மாலாம் மிதிக்க மாட்டான். அப்படி ஒரு போலீஸ்காரன் பூட்டால மிதிச்சா எப்படி இருக்கும் அக்யூஸ, அத மாதிரி மிதின்னு மிதிச்சு விட்டுருவாங்க. பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றும்.
பிறகு அதை உருட்டி 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 எடுத்து அந்த கழிவுனால நீங்கிருமா. அது ஒரு பசை உள்ள மாதிரி ஆயிரும். அப்புறம் ஒரு நாள் அப்படியே காய வச்சு அது ஒரு பசை மாதிரி இருக்கும். அதைத்தான் எடுத்து இந்த வண்டி சக்கரத்துல அதுல வச்சு அதை தலை எப்படி சுத்தம் ஒரு சக்கரத்தை வச்சிருப்பாங்க. அதுல ஒரு களிமண் அப்படி வைப்பாங்க. வச்சு தண்ணியை தெளிச்சு அதை என்ன செய்வாங்க, அப்படியே கை வேலைப்பாடு. இந்த கையில அப்படி பார்க்கும்போது அழகா இருக்கும். அவன் நினைச்சது அதுல வரும். ஒரு இது கூட பிசகாது. அவ்வளவு அழகா பாத்திரங்கள். சோறு பொங்குற பானை, தண்ணி வைக்கிற பாத்திரம், பருப்பு வைக்கிற சட்டி, மீன் வைக்கிற சட்டி, வகை வகையான மிக அழகாய் செய்து அதை கீழே ஒரு நூல் வச்சு அறுத்து எடுத்து காய வைப்பாங்க. பிறகு ஒரு சோப்பு வரண மாதிரி ஒண்ணு அடிப்பாங்க. பிறகு அதை நெருப்புல 2 நாள் காய்ஞ்ச பிறகு நெருப்புல அதை சுடுவாங்க. இவ்வளவு வேலை செய்வாங்க. இதுக்கு தவிர 10, 20, 30 நாள் ப்ராசஸ். மண்ணை முதல்ல எடுத்துட்டு வருவாங்க, எடுத்து குவியலா போடுவாங்க, அதை உலர வைப்பாங்க, அதுக்கு ஒரு ஊற வைப்பாங்க, உலர வைப்பாங்க, ஊற வைப்பாங்க, மிதின்னு மிதிப்பாங்க. பிறகு அதை உருட்டி அதை பக்குவப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கு ஒரு பாடம் பண்ணுவாங்க. வைக்கல்லாம் ஊற போட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அது ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு நாள் உட்காருவார். உட்கார்ந்து அந்த வண்டியை சுற்றி 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 அது வீல் அது சுத்தம். அதில் பல விதமான மாயஜாலங்களை அவர் செய்வார். கை வேலைப்பாடு அழகழகான பால். அது களிமண்ணை யாரை கடுத்து வாங்குவாங்களா? ஏங்க ஒரு 1/2 கிலோ மண்ணு வாங்கிடுங்க. எவனா வாங்குவானா? ஓசிக்கு போய் எடுக்கிற பொருள். ஆனா அது இப்போ எப்படி ஆகுது? 10 ரூபா பானையா மாறுது. அப்ப அந்த 10 ரூபாய்க்கு ஒன்றும் விலையில்லாத ஒரு பொருள் ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் இப்போ அதுக்கு மாறுவதற்குள்ள ப்ராசஸ் இருக்க. அதுக்குள்ள நீ மண்ணு. ஆனா உன்னை குயவன் யாரு? ஏசு கிறிஸ்து. அவரு உன்னை உருட்டு உருட்டு பல விதமான காரியம் போட்டு மிதிக்கிறது. மிதினா கடினமான உபதேசம், பிறகு தண்ணீரை ஊற்றி வசனம், பரிசுத்தாவின் நம்பிக்கை எல்லாத்தையும் ஊற்றி நம்மளை பக்குவப்படுத்தி வாரங்கள் கிருபையெல்லாம் கொடுத்து அழகான பாத்திரமா செய்யணும். இந்த களிமண்ணை படுற பாடு இருக்க. சில இடத்துல சில பொருள் அடிப்பாங்க, ஒரு பனைமட்டை மாதிரி வச்சிருப்பாங்க. அது சில விசேஷ சில பொருட்கள் செய்யுது. அந்த மண்ணை ஒரு கல் மேல அப்படி ஒரு அம்மிக்கல் மாதிரி இருக்கும், அது மேல வச்சு அடி அடின்னு அடிப்பாங்க. அடிச்சு அது ஒரு பக்குவம், அது ஒரு வகையான பாத்திரம் செய்வது. இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும் வாழ்க்கையில. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கல. அதெல்லாம் நம்ம சீரழிச்சிட்டோம். அந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு ஊக்கப்படுத்தணும். நம்ம பித்தளை பாத்திரம், வெங்கல பாத்திரத்தை வாங்குறோம், சில பாத்திரத்தை வாங்குறோம். அந்த மாதிரி பானைகள்லாம் வாங்கினா எவ்வளவு எத்தனை பேருக்கு பிழைப்பு இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய இருக்கு ஜபத்துல. அதோடைய டேஸ்டே தனிதான். அதுக்கு ஆயில் கம்மியா இருக்கும். இப்ப நமக்கு ஆயில் கம்மி தானே, மிஞ்சி போனா 70 வருஷம் வாழ்க்கை முக்காவும் இருக்க போறோம். அதே போல அந்த மண்பானைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம், ஆனா அதை பக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, இப்ப அது போகட்டாப்ப அந்த மண்ணு என்ன பாடுபட்டா அது பொண்ணா மாறுது. அதே போல மண்ணில் எடுக்கப்பட்ட உங்களுக்கும், ஏன்னா நீங்க விலையில பெற்ற மாறணும். கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைச்சிட்டு அதனால இந்த ப்ராசஸ் வழியா தான் வரணும். ஆகாதம் தள்ளப்பட்டது அது போயிடும், அந்த மண்ணெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மண், அதுக்கு உபத்திரவம் உண்டு. அப்ப உருவாக்கப்படுதல் என்பது சாதாரண காரியம் அல்ல. அதனால்தான் கோயவனுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் மிதிப்பேன், அடிப்பேன், திருப்பி உடைவேன். சரி வரலன்னா திருப்பி அதை வச்சு மண்ணாக்கிடுவார், ஆக்கி திருப்பி உடைவார். அவர் எதிர்பார்த்தது வரலன்னா அது செய்வார். அது அப்படியே பார்ப்பாரு. இந்த மண் இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல டக்குன்னு கொஞ்சம் மண்ணை வச்சு அதை பக்குவப்படுத்துவார். அப்போ அந்த ஒரு படைப்பாளி அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் மண்ணிலிருந்து நம்ம எவ்வளவு நுட்பமாய் படைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நுட்பமாய் படைத்து. நம்ம உடம்பு முழுவதும் தண்ணீர், 80% வாட்டர் பாடி. ஆனா ஒரு சொட்டு வெளியே வருதா? வேர்வை மட்டும் வரும். வேர்த்தா வேர்வை மட்டும்தான் வரும். ஆனா நம்ம உடம்பு முழுவதும் தண்ணி இருக்கு. அவ்வளவு லீக் ஆயிருக்கணுமே. எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு, எவ்வளவு அற்புதமா. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்முடைய கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது, மைண்ட்ல ஏற்றி வைக்குது, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்லுது இல்ல கண்ணு. இது இந்த வரணும், அது அந்த வரணும். எவ்வளவு எவ்வளவு அற்புதமான வேலை செய்யுது. நம்ம நாக்கு எவ்வளவு டேஸ்ட் சொல்லுது. எப்பா இது புளிப்பு, இது கசப்பு,
இது இனிப்பு, இது துவர்ப்பு, வேற நல்லா இருக்கு அறுசுவை. அதுல வேற சில எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, இது எங்க பாட்டி வச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. அதுல வேற கண்ணை கட்டி கொடுத்தா அந்த தாயுடைய பக்கம் தெரியும், மனைவியுடைய பக்கமும். ஏன்னா நாக்கு அவ்வளவு காரியங்கள். இதெல்லாம் நம்ம என்னைக்கா நினைச்சு பார்த்துருக்கோம். இதை படைச்சது யார்? முதல்ல நம்மை நாமே வியக்க வேண்டும். நம்முடைய சரீரம் அவ்வளவு அற்புதமான படைப்பு. இதுக்கு இணையாக யாரால் படைக்க முடியுமா? டூப்ளிகேட் ரோபோக்களை படைக்கிறாங்க, அது கமெண்ட் கொடுத்தா செய்யும், எல்லா வேலையும் சிந்திக்காது. ஆனா நமக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் தேவன். அதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த தேவன், இந்த கொயவன் நம்ம எத்தனை அற்புதமா படைச்சிருக்கிறேன். ஆனா தேவன் நமக்கு கொடுத்தது சரீரத்துக்காக தேவன் நன்றி. அப்பா நீ அதை விட்டுட்டு எனக்கு கருப்பா போயிட்டேனே, கொஞ்சம் வேக வச்சுட்டாரு, அவ்வளவுதான். அவர்தான் சொல்றாரு கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு நம்ம ஏன் கவலைப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் எப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்மளை எவ்வளவு அற்புதமா படைச்சிருக்கு. நம்முடைய கால் வருஷத்துக்கு எத்தனை செருப்பு வாங்கணும்? எப்படியும் 2 வந்துடும், தேஞ்சிடும். 60 வருஷமா நம்ம நடக்கிற கால் தேயலையே. கால் இன்னும் அழகா இருக்கு, தேஞ்சிருக்கணுமா காலு? எனக்கு இப்ப பார்த்தா எனக்கு 6 அடி தேஞ்சிருக்கணும். வருஷத்துக்கு ஒரு அங்கெல்லாம் போட்டாலும் 6 அடி தேஞ்சிருக்கணும். ஆனா தேயாம இருக்கேன். நம்ம என்னைக்காவது யோசிக்கமா? கர்த்தருடைய செயலை இப்படிதான் யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தா இந்த பறக்கும் பறவைகள், அந்த அசையும் இலை கிளைகள், அது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமாய் அதை படைச்சது. அவ்வளவு சிருஷ்டிப்பிலும் மேலான சிருஷ்டிப்பு நம்முடைய சிருஷ்டிப்பு நம்ம படைச்சிருக்காரு. அதனால நம்ம சரீரத்தை குறித்து ஒரு நாளும் இழிவுபடுத்தவே கூடாது. ஏன்னா அது அவர் நம்ம பொம்மை இப்படிதான் படைச்சிருக்காரு. இந்த பொம்மைக்கு இந்த காசு இப்படிதான் படைச்சிருக்கிறாரு. ஆனா அதை ப்ராசஸ் பண்றதா இருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி உண்டு? ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். யாரு? ரட்சிக்கப்பட்ட சகை. அப்போ நமக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கு சில உபத்திரவங்கள் உண்டு. அப்போ வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருக்கணுமா? இல்லை. அந்த இப்போ அவர் என்ன செய்யறாரு? பானை செய்தாச்சு, அப்படியே காய வச்சாச்சு. இப்போ இன்னொரு ஃபைனலா ஒரு ப்ராசஸ் கொண்டு வர ஃபார்மேஷன். முதல்ல சோசன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு, பிறகு ஃபார்மேஷன் பண்றாரு, இப்போ டெக்கரேட் பண்றாரு. அது எப்படி பண்றாருன்னா நெருப்புல சுட்ட. நெருப்பு, சில பொருள் நெருப்புல சுட்டா சுவை கொடுக்கும். இங்க பச்சை மீனை சாப்பிட முடியாது, நெருப்புல சுட்டா சாப்பிட முடியாது. எதுவுமே நெருப்பு இயற்கையாகவே ஒரு சுவையை கொடுக்குது. இப்போ நம்முடைய வாழ்க்கை இப்ப பச்சை மண்ணு. இப்ப உலகத்துல எல்லாரும் பச்சை மண், அதனால கரைஞ்சு போயிடுறான். ஆனா நம்ம சுட்ட மண்ணு. ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, நம்ம சுட்ட மண்ணு. எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் நான் ஸ்நானம் கொடுத்தேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். நான் ஜலத்துல தான். எனக்கு ஜலத்தினால எல்லாரும் எடுத்துருவாங்க. ஆனா பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் அந்த பானை நிரப்பப்படுற, சுட்டரிக்கப்படுற. அப்ப இந்த பரிசுத்தாவின் சுட்டரிப்பின் ஆவியானவர். அக்னிமயமான நாவுகள் மேல்வீட்டர்களே கூடியிருந்தது இறங்கினதை கண்டார்கள். அப்ப இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த அக்னியின் அபிஷேகம் நம்ம மேல நம்மளை என்ன செய்கிறதா? சுட்டரிக்கிறது. எல்லாத்தையும் கழிவுகளெல்லாம் நீக்கி மண்ணாய் இருந்த நம்மை இப்பொழுது உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை ஸ்ட்ராங்கா மாத்துறது. வெறும் களிமண் பானைக்கும் இது சுட்ட பானைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். சுட்ட பானை ஓசை கொடுக்கும்,
களிமண் பானை சும்மா இருக்க, சுடாத பானை ஓசை கொடுக்க, தட்டினா வளைஞ்சிரும். ஆனா சுட்ட பானை ஸ்ட்ரென்த். அதை வைத்து பலவிதமா நெருப்பில் வைத்தாலும் வேகாதிருப்பாய். அதான் சொன்னாரு, நீ நெருப்பினூடாய் போனாலும். இப்போ அந்த சுட்ட பானைய நெருப்புல வைங்க, தண்ணி 100 டிகிரி கொதிக்குது, சாம்பார் கொதிக்குது, எல்லாம் கொதிக்குது. ஆனா அந்த பானை அப்படியே தானே இருக்கு. அப்ப தானியல் சாத்ராக் மேஷாக் நெருப்புக்குள்ள போடப்பட்டாங்க. ஏன்னா அவங்க சுடப்பட்டார்கள். சுட்ட பின் பொலிவு ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க. அதே போல இன்னைக்கு நமக்கும் பரிசுத்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12 49 12:49. பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று. பூமியில மண்ணு, நான் வந்துட்டேன், அக்கினியை போட்டா எல்லாம் சுட்ட பண்ணாயிரும். ஆனா விரும்புறேன், ஆனா நான் பரத்துக்கு போன பிறகுதான் அது தன் மரணத்தை குறித்து அங்க சொல்லுங்க. நான் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் அது அல்லப்படும். இன்னைக்கு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் நாம வந்திருக்கோம். ஆனா இப்ப அவர் வரப்போற காலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ற அக்கினி, அந்த அக்கினிமயமான நாவுகள் நம்மை சுட்டரிக்க வேண்டும். அப்ப களிமண்ணாய் நம்ம தேர்ந்தெடுத்து மண்ணை கொண்டு வந்து விதி மீது மிதிச்சு உடைச்சி வணைஞ்சி உருவாக்கி சீர்படுத்தி இப்ப என்ன செய்யறாரு, இப்ப கொடுக்கும் தண்ணி ஒரு குளுமையை கொடுக்கும். எத்தனை அறுப்பு வச்சாலும் தாங்குது. அப்போ கிறிஸ்துவ அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே. அதனால்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தர் முன்குறித்து அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. ஏன்னா அவர்கள் தான் எங்க போக முடியும். பவுல் சொன்னால பிரசங்கத்துல, நீங்க அற்புதம் பார்த்தீங்க, அதிசயம் பார்த்தீங்க, சர்ச்சைக்கு வந்து சேர்ந்தீங்க, ஆனா இது நினைக்காதீங்க, பல பாடுகள் இருக்கும், அதன் வழியாகத்தான் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னானே. அதே போல நாம் இவ்வுலகத்துக்குரியவர் அல்ல. அதனால நம்ம பாடுகள் உபத்திரம் இருக்கோம், அதுலயே நம்ம அழிந்து போக மாட்டோம். அது ஜெயித்துதான் நமக்கு. உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த மண்பாண்டத்தை பாருங்க. இப்போ 2 கொரிந்தியர் 4:7. இப்ப இந்த பானை சுட்டாச்சு, நல்ல சூப்பராயிட்டு பானை. இப்ப அந்த பானை பயன்படுது பாருங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, அந்த பரிசுத்தாவியானவர் இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாட்டத்துல பெற்றிருக்கிறோம். ஒரு பொருள், இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன பொருள் இருக்கோ அதுதான் அதுக்கு மதிப்பு. பாத்திரத்துக்கு ஒரு உருவாக்குறது ஒரு காஸ்ட் இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பொருளை வைக்கும் பொழுது அதோடைய விலை இன்னும் அதிகமாயிரும். அதே போல இந்த மட்பாண்டத்தை உருவாக்கி அது சுட்டெடுத்து எல்லாம் வச்சுட்டாரு. இருந்தாலும் மண்பானை தானே, இதுக்கு ஒரு மதிப்பு வேணுமே. அதனால தன்னுடைய பொக்கிஷத்தை நமக்குள்ள வச்சிருக்க. வைரத்தை மண்பானைக்குள்ள வச்சா யோசிச்சு பாரு, அந்த மண்பானைக்கு விலை அதிகம் தானே. வைரத்தை கொண்டு மண்பானைக்குள்ள வெறும் கறிய வச்சா. இப்போ வீட்டுக்கு வாசல்ல ஒரு பானை இருக்கும், கழுநீர் பானைன்னு சொல்லுவார், கழநீர் பானைன்னு சொல்லுவாங்க. சமைச்சிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் கொண்டு அதுல, அது எங்க இருக்கு? அரிசி வைக்கிற பானை எங்க இருக்கு? அந்த அரிசியில 10 கிலோ அரிசி உள்ள வச்சிருப்பாங்க, எல்லாம் உளுந்து வச்சிருப்பாங்க, எல்லாம் பானைகள். விலையேற பெற்றது எங்க இருக்கு? விலை இல்லாதது. அப்ப நீங்க விலையேற பெற்றவங்க எங்க இருப்பீங்க? அவருடைய வீட்டுக்குள்ள. இதுதான் வித்தியாசம். அப்ப அது ஏன்னா அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அதே பானையில கழனியை ஊத்துனா அது வீதியில தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிக்கலா கத்து பாருங்க. இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம ஆழ்கிற பாடங்களை பானையை வச்சே கத்துக்கிடணும். பொய்யவனை வச்சே நிறைய காரியங்களை
கற்றுக்கணும். அப்ப நீங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள, அவருடைய வீட்டுக்குள் ஜொலிக்க போகிற பாத்திரங்கள். ஆனா இப்ப வெளியே கிடக்கிற பாத்திரம் கழனி ஊத்துவாங்க, அதுல மாட்டுக்கு தான் தண்ணி வைப்பாங்க. ஆனா மனுஷனுக்கு சாப்பிட பானையில என்ன வைப்பாங்க? அரிசி வைப்பாங்க, பருப்பு வைப்பாங்க, உளுந்து வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். அரிசி பானை, உளுந்து பானை, அந்த பானை இந்த பானை தான் வைப்பாங்க. இப்பதான் எல்லாம் மாறி போச்சு. ஆனா கர்த்தர் மாறாதவர், அவர் பாரமா போய். இன்னைக்கு முதல்ல நம்ம மண்ணுன்னு தெரிந்து கொள்வோம். இந்த சரீரம் எவ்வளவு விசேஷமானது, அதை விசேஷிதமாய் படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தணும். அப்போ இது சுட்டரிக்கப்பட்டு அதற்குள்ள பரிசுத்த அபிஷேகம் வைக்கப்படும் போதுதான் இன்னைக்கு நீங்கள் நானும் விலையிடப்பட்டவர். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார். அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் என்றால் எதனால தேவா, நான் எதனால விசேஷித்தவர்? உடைய கிருபை எனக்குள்ள இருக்கு. இந்த கிருபையினால் மீட்கப்பட்டு அதுக்கு அடையாளமாய் அவருடைய முத்திரை ஆக்கிய. இன்னைக்கு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு முத்திரை போடுவாங்க. ஹால்மார்க், தங்கத்துக்கு ஹால்மார்க், எண்ணெய்க்கு அக்மார்க், அப்படி ஒவ்வொரு இதுக்கும் பாத்திரங்களுக்கும் ஒரு சின்னத்தை போடுவோம். பிஎஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, ஐஎஸ்ஐ ஒரு முத்திரை போடுவாங்க. ஐஎஸ்ஐ போட்ட குக்கர் தான் வாங்க. அது இல்லைன்னா அப்ப நம்ம மேல மண்பான, ஆனா அது மேல பரிசுத்த முத்திரையை போட்டு, டேய் இது எவனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது, இது என்னுடைய ரத்தத்தால வாங்கப்பட்டது, இது எனக்குரிய பானை, இது எனக்குரிய பாத்திரம், இதுல என் முத்திரை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முத்திரை ஆகிய பரிசுத்த நம்ம குத்தப்பட்டு. அதனால நீங்க சாதாரண களிமண் நினைக்காதீங்க. கர்த்தர் கையில் எடுக்கப்பட்டு, அவர் காலால் மிதிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நம்மளை ஒரு அழகான பாத்திரமாக வனைந்து நெருப்புல வேக வைத்து இன்னைக்கு அந்த பானைக்குள்ள அவருடைய பொக்கிஷத்தை வச்சு அவளை வெளியேறப்பட்டவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் யாரு? நீங்கள் நானும் வெளியேறப்பட்டவர்கள். நம்ம தெய்வனுக்கு எவ்வளவு நன்றியடிகளோடு இருக்க வேண்டும். களிமண்ணுக்கு வந்த வாழ பாருங்க. ஒரு களிமண்ணின் கதைன்னு அப்படின்னு எழுதுங்க. ஒரு கதை, ஒரு களிமண்ணின் கதை. இது எவ்வளவு உண்மை இருக்கு. ஒரு மண்ணை நம்ம எவ்வளவு அழகா ஆண்டவர் உருவாக்கி, எவ்வளவு அற்புதமான காரியம். நான் சொன்னேன், நம்ம உடம்பு முழுவதும் தண்ணி இருக்கு, ஆனா ஒன்றும் லீக்கேஜ் ஆகலையே. இத்தனை வருஷம், 10 வருஷமே டேங்க் லீக் ஆகுது. 10 வருஷம் ஆச்சுல டேங்க் லீக் ஆகுது. ஆனா நம்ம இது 60-70 வருஷம் ஆகுது, லீக்கே ஆகலையே. எவ்வளவு அற்புதமா, கால் தேஞ்சு பாதம் தேஞ்சே போகலையே. அவன் போடுற செருப்பு தேயுது, ஆனா கால் தேயலையே. அவன் தேவன் எவ்வளவு அற்புதமா. அதெல்லாம் நினைச்சு 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 அவருடைய அன்பை நினைச்சா கத்தரோடு எப்பொழுதும் இசைக்கும். இதுக்கு பேரு தான் தெய்வ பிரசன். சும்மா சாவி போனோன்னு அப்படி வந்துடும் நினைக்கிறோம்ல, அப்படிலாம் இல்லை. அப்படியே நினைச்சு நம்முடைய வாழ்க்கையை அவரோடு ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவருடைய செயல்கள், அவருடைய வேதத்தின் அதிசயங்கள், அவருடைய செயல்களை தியானிக்க, அவர் செய்த செயல்கள் அதை அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய அன்பு நல்ல வழி. கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார். குயவன் கையில் களிமண் நாங்கள். நீர் பரம குயவன். ஆதாமை உருவாக்கினீர், ஆனா அந்த பாத்திரம் சீர்கிட்டு போயிற்று. ஆனா பிந்தின ஆதாம் வந்தார். இந்த களிமண்ணாகி எங்களை அவர் தன் ரத்தத்தினால் குலைத்து எங்களை மீண்டும் உருவாக்கி சிலுவையிலே வைத்து அந்த எங்களை உருவாக்கி இன்னைக்கு ஆவியை எங்களுக்கு வைத்து எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றி இருக்கிறேன். நாங்கள் மண் என்பதை நினைவு கூறுகிறோம். ஒரு குயவனுக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதே போல உமக்கு இந்த பாத்திரத்தின் மீது உமக்கு அதிகாரம் உண்டு. என்றால் நாங்கள் உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆவியின் முத்திரையை நாங்கள் பெற்று இருக்கிறோம். இந்த பொருளின் மீது உங்களுடைய முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரை தான் எங்களுக்கு கேரண்டி. அதுதான் எங்களுக்கு விலையை கொடுக்கிறது, மதிப்பை கொடுக்கிறது. பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி ராஜா. கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். காலால் மிதிக்கப்படுகிற களிமண்ணை கரத்தில் எடுத்து அப்பா நீர் எங்களை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றினீரே. உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றினீரே. ஒரு அலங்காரமான பாத்திரமாய் மாற்றினீரே.
உடைய முத்திரை எங்கள் மேல் பதித்தீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கூயவனே, தூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. கூயவனே, கூயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை இல்லாத பாத்திரம் நான் இன்னைக்கு விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறி இருக்கிறேன். அது காரணம் உடைய முத்திரை, உடைய அபிஷேகம் இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கு. அதனால்தான் எனக்கு இன்னைக்கு விலை, அதனால்தான் எனக்கு இன்னைக்கு மரியாதை. நான் களிமண்ணா இருந்தா எனக்கு மரியாதையே இல்லை, மிதிக்கப்பட்டிருப்பேன். நீ கரத்தில் எடுத்தபடியினால் இன்னைக்கு நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த உருவாக்குற காலத்துல எத்தனை பாடுகள் அப்பா. யோபு கதறுகிறார், என்னப்பா நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு நல்ல காரியமே செய்வேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி பாடுகள் வந்ததே அப்பா. அதே நிலைமைதான்ப்பா, அதே காரியம்தான். அன்றைக்கு நீர் எங்களுக்கு விடை கொடுத்திருக்கிறேன். அந்த பாடுகள் உத்தரங்கள் இல்லை என்றால் இந்த ராஜ்யத்துக்கு வர முடியாது. சுகமா இருக்கணும்னா விசுவாசித்து அந்த உலகத்துல அற்புதம் நடக்கும், உலகத்தோட போயிடும். ஆனா இங்க நாங்கள் நெருப்பினால் சுடப்பட்டாதான் அங்க வந்து எங்களுக்கு இளைப்பாறுது. இங்க நாங்க நெருப்பினால் சுடப்படாமல் போவோமானால் பாதாளத்துல நெருப்புக்குள்ள வெந்து கொண்டே இருக்க வேண்டாம். அதுக்காக எங்களுக்கு இந்த பூமியிலேயே வர்த்த எடுத்துட்டீங்கப்பா. ஓமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. இந்த பாத்திரம் உடைந்து போகாதபடி காத்துக்கொள்ளும், அதுக்கு உடைந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். அநேக கவலைகளினாலும் கண்ணீரினாலும் நாங்கள் உடைந்து போகிறோம். ஆனால் உடைந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். பாவக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவக்கு ஸ்தோத்திரம். எங்களை உபத்திரவத்தின் கோயில் தெரிந்து கொண்டு உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாதிருக்கிற தேவன், நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்ன காரியங்களை உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா, அவைகள் எல்லாம் நீங்க கனத்துக்கும் மகிமைக்குரியவர்களாய் மாற்றட்டும். எந்த இடத்துல தூற்றப்பட்டார்களோ அங்கே கனப்படுத்தப்படட்டும். என்னுடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாழ்த்து வினைக்காரங்களும் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட்.